ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது சென்றவனாகும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். மிக அருமையான வேதவசனம் இங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே அந்த ஆபிரகாம் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் உற்று நோக்காதபடி விசுவாசத்தை மாத்திரம் பார்த்து அவர் ஓடுகிறவராக அவருடைய வாழ்க்கையில் இருந்தார். அந்த விசுவாசத்தில் அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். இந்த வேத வசனத்தில் கூட விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூட விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த ரோமர் அதிகாரத்தில் கூட இன்னும் கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பலவீனமாகவும் இருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான விசுவாசத்தை தேவன் அவரை மெச்சிக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிதான விசுவாசத்தை அவர் கொண்டிருந்தார். இந்த நாட்களிலும் கூட நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருங்கள். அப்படி இருப்பதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், அவர் சூழ்நிலையை உற்று பார்க்காதபடி விசுவாசத்தை நோக்கி அவர் பயணம் செய்கிறவராக இருந்தார். ஏனென்றால் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுகிறார் என்றால், கீழே உள்ள வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். அவருடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது யாரும் அந்த இடத்துல விசுவாசிக்க முடியாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லாதபடிக்கு இருந்ததினால் அப்படிப்பட்ட விசுவாசம் சாராளுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுபோல் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று இந்த புதிய நாளிலே நிதானிப்பீர்கள் என்றால், அந்த சாராள் சொன்னது போல, சாராளுக்கு இந்த வசனம் சொல்லியிருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை மிகைப்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாய் மாறுவது மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொன்னது போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டியது விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக இருப்பதற்காக அநேக முயற்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் எடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த விசுவாசத்தில் நீங்களும் ஆபிரகாமை போல வல்லவர்களாக மாறும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையாதபடிக்கு நீர் காத்து கொண்டீரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையாதபடிக்கு தேவனீர் பாதுகாத்து கொள்வீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டு விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படி, பலவீனராய் இல்லாதபடிக்கு அவர்கள் விசுவாசத்தில் வல்லவராய் மாறும்படி நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.